முதல் நான் வரை யாருமே மயக்கம். என்னங்க ஆ வா கண்மணி. என்னது இது? துண்டை கட்டிட்டு இப்ப நடு வீட்டில் நின்று இருக்கீங்க. குடிக்கலாம் போய் குளிங்க. ஏங்க என்னடி நான் ஏதோ கொலை குத்த பண்ண மாதிரி இப்படி தையத்தக்கன்னு குதிக்கிற? துண்டு தானடி கட்டியிருக்கேன், இல்ல அதுவுமா கட்டாம நின்றுருக்கேன். துண்டு கட்டினதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை. இப்படி குளிக்கிறேன்னா போய் குளிக்கணும். நடு வீட்டில் நின்று இருக்கீங்க. பாட்டிக்கு இது வந்தால் என்ன நினைப்பாங்க? ஏங்க வீட்டுக்கு வந்தோடனே இப்படி பண்ணுறீங்க? நான் கதவை சத்திட்டு நம்ம ரூம்குள்ள தானே இருக்கேன். நான் தான் வெளியவா சுத்திட்டு இருக்கேன். வர வர ரொம்ப தான் பண்ற கண்மணி. உங்களுக்கே இதுக்கு நியாயமா இருக்கா? ஆ துணியும் போடாம ஒன்றும் போடாம இப்படி நின்று இருக்கீங்க. நில்லு நில்லு நில்லு, நீ என் பொண்டாட்டி தானே? ஆமா. அப்ப பொண்டாட்டி முன்னாடி அரைக்குறையா நிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஓ உங்களுக்கு நான் சொல்றது புரியவே இல்லை. பாட்டிக்கிட்ட திடீர்னு வந்தால் என்ன பண்ணுறது? லூசு, பாட்டி கதவை தட்டிட்டு தாண்டி வருவாங்க. சிவா ஒருத்தி. சரி இப்போ என்ன குளிக்க தானே போனீங்க, போய் குளிங்க. குளிக்க தான் போனேன். எனக்கு ஒரு மாதிரி முதுகுலாம் ரொம்ப அரிப்பா இருக்கு. கொஞ்சம் வந்து முதுகு மட்டும் தேய்ச்சி விடேன் ப்ளீஸ். வண்டியில வந்ததுக்கு அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. வாடி. ஆ உங்களுக்கு வேலை என்ன? என்னடி வர வர ரொம்ப பண்ற? கட்டின பொண்டாட்டிக்கிட்ட எதை கேட்க முடியுமோ வான்ட்ட தாண்டி கேட்க முடியும். வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இல்ல முதுகு தேய்ச்சிக்க நாளா வச்சுக்க முடியும். வைப்பீங்க வைப்பீங்க, இருந்தாலும் ரொம்ப தாங்க பண்றீங்க. நான் என்னடி பண்ணேன்? ஐயோ நான் எதுவுமே பண்ணலையேனோ. ம் பண்ணுவீங்க. ம் சரி பாத்ரூம்ல போங்க, வரேன். ஆமா கண்மணி, நீ குளிக்கல? நானும் குளிக்கணும் தான். நீங்க குளிச்சுட்டு வந்தங்காட்டி நான் குளிக்கணும். ஓ அப்படியா, சரி சரி. ஏன் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல கண்மணி, சும்மா தாண்டி கேட்டேன். நீயும் இன்னும் குளிக்கலையா? சரி கேட்கலான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. கேட்பீங்க நல்லா. ம் நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். ஆ சரிங்க மேடம், நான் போறேன். சரி, இவளையும் இன்னும் குளிக்கலங்கடா. இவளையும் தண்ணியில பிடிச்சி ஒரு அமுக்கு அமைக்கிற வேண்டியதான். இன்னைக்கு ரொமான்ஸா பாத்ரூம்லயே வச்சிட வேண்டியதான். வாடி வா மவளை, மாட்டினேன் இன்னைக்கு. கோவப்படுற கோவம் அங்க வா, கோவத்தை மொத்தத்தையும் இறக்குறேன். ம் இவரை நம்பி போகலாமா வேண்டாமா? அங்கேயே வீட்டில் அப்படி பண்ணாரு, இங்கே என்ன பண்ணுவாரு? உண்மையில முதுகு தேக்க தான் கூப்பிடுறாரா? இல்லை இல்லை ஏதாவது விஷயம் இருக்கா? ஒன்றுமே புரியலையே. சரி என்னவாண்ணா என்ன, ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் எல்லாம் இருக்கு. பேக்கை வண்டிகிட்டே வச்சுட்டு வந்திருக்காங்க. ம் சரி போய் எடுத்துகிட்டு வருவோம். 3 நாள் செதுக்கி இம்புட்டு துணி சேலைக்குள்ள இங்கே இருக்கிறதே எடுத்து கட்ட வேண்டியதானே. இந்த கண்மணி பண்ணுற வேலை டூருக்கு போகிற மாதிரி அள்ளி கட்டிட்டு வந்திருக்கா. ஏம்மா இந்த காலத்து பிள்ளைங்கள சொல்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் லொட்டு லஸ்க்கு முதற்கொண்டு எல்லாம் தூக்கிட்டு வந்து விளையாடுறது. பாரு எத்தனை பேக்கு. 3 நாளைக்கு இம்புட்டு துணி தேவைப்படாது. ஒரு வேளை எங்கேயாச்சும் வெளியிக்கிட்டு போகிறாங்களோ தெரியலையே. சரி கேட்டு பார்ப்போம். அம்மா என்ன இந்த கணக்கு எப்பாடி 5 கிலோ இருக்க மாட்டேருக்கு. சரி மெல்ல மெல்ல தூக்கிட்டு போயிடுவோம். பேசாம வீட்லயே எடுத்துட்டு வர சொல்லிடலாம். எவ்வளோ வெயிட்டா இருக்குன்னு தெரியாதே. ஒரு வேளை வெளியே எங்காச்சும் போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்கு. இல்லைன்னா இத்தனை துணி எடுத்துட்டு வர மாட்டா. சரி கேட்டு பார்ப்போம். ஒரு வழியா இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டா. கொஞ்சம் தூரம் தான், உள்ள கொண்டு போயிட வேண்டியதான். என்னது இது, கதவு அடைச்சு கிடக்குது. கூப்பிட்டு பார்க்கலாம், கதவு தட்டாம. வேலையை கிடந்ததுன்னு என்ன பண்றது? சரி வரலன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். கண்மணி, அம்மாடி கண்மணி, கண்மணி. என்ன கதவு திறக்கவே இல்லை? சரி இதுக்கு மேலே அங்கே நின்னா சரியாப்படாது. அவங்க வச்சுட்டு போய் வேலையை பார்ப்போம். குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் எடுத்து வைக்கலாம். அம்மா ஒரு வழியா மேலே இறக்கி வச்சாச்சு. இனி போய் கிச்சன்ல இருக்க வேலையை பார்ப்போம். தண்ணி போற சத்தம் இருக்குது. ஒரு வேளை குளிக்க வைக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி மாப்பிள்ளை ஏன் தொந்தரவு பண்ணாட்டி நம்ம போய் வேலையை பார்த்துட்டு அவங்களே இறங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்மணி சீக்கிரமா. ஆ வரேன், அவசரம் என்ன? பாடி வா, இன்னைக்கு உனக்கு தண்ணியில தான் கச்சேரியே. வா வா, மாமா வெயிட்டிங். பாடி பொண்டாட்டி, உனக்காக தான் மாமா காத்துட்டு இருக்கேன். இந்த நக்கல் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னாச்சடி கண்மணி, காலையில இருந்து ரொம்ப கோவமாவே இருக்கா? இங்க வா. அதான் வந்துட்டேன்ல, இங்க வா அங்க வான்ட்டு. பின்ன தூரத்துல இருந்தே குளிச்சு விட போற? என்ன குளிச்சு விட போறேன்னா? நான் முதுகுதான் தேய்ச்சி விட வந்தேன். அதுதான் கண்மணி, மாத்தி சொல்லிட்டேன். நல்லா சொல்லுவீங்க. சரி என் பக்கத்துல வா. ஒன்றும் சரியில்லை, பாத்துக்கங்க. எப்பா எதுக்குதான் இப்படி கோவப்படுறாளோ? ஐயோ என்னை இறக்கி விடுங்க. எதுக்கு இப்ப தூக்கி வச்சிருக்கீங்க? என் ட்ரெஸ்லாம் ஈராயிடுச்சு. நான் உங்களை குளிச்சு விட தானே வந்தேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் எதுக்கடி இப்படி கத்திக்கிட்டே இருக்கா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப என்ன சொல்லி என்ன உள்ள கூப்பிட்டீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை இறக்கி விடுங்க, பாட்டிக்கு இது வந்துட போறாங்க. பாட்டி எல்லாம் வர மாட்டாங்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இதுக்கு தான் என்ன உள்ள கூப்பிட்டுருக்கீங்க அப்படித்தானே?
ஆமா, உண்மையை சொல்லி கூப்பிட்டா நீ வர மாட்டேன். அதனால தான் அப்படி இப்படின்னு பிட்ட போட்டு உள்ள வர வச்சேன். எப்படி மாமனோட ராஜதந்திரம்? ம் ரொம்ப அசிங்கமாக இருக்கு. இருந்துட்டு போட்டு கண்மணி, பொண்டாட்டிக்கிட்ட தானே, அதனால எனக்கு ஒரு அசிங்கமும் இல்லை. உங்களை இறக்கி விடுறீங்களா இல்லையா? மாமே ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். ம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இறக்கி விடுங்க. சரி சரி, இறக்கி விடுறேன். கண்ணுக்கு கண்ணா உன் நேசம், நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். பொண்டாட்டி கோபம் போயிருச்சா? கோபம் போகிறதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இப்போ கீழே படுக்க வச்சிருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை கண்மணி, நாளைக்கு பரீட்சை வருதுல்ல, அதுக்கு படிக்கிறதுக்கு தான். என்னங்க கிண்டல் பண்ணுறீங்களா? என்ன ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்குற ஹேண்டி. ம் உங்களை நம்பி பாத்ரூம்க்கு நான் வந்ததுக்கே உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. என்னடி சொல்ற? நான் இன்னும் எதுவுமே பண்ணலையே, அதுக்குள்ளேயே அப்படி சொன்னா எப்படி? யோ எந்திரியா? யோவா? ம், புருஷனை யோன்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்துட்டேன். ம், பின்ன என்ன? ஆ குளிக்க சொல்லி கூப்பிட்டு நீங்கள் பண்ணுற வேலை இருக்கே, இதை தான் பெட்ரூம்லேயே பண்ண போகிறோமே, அப்புறம் எதுக்கு இங்கே? ஐயோ கண்மணி, என்னதான் பெட்ரூம்ல பண்ணாலும் பாத்ரூம்ல பண்றதோட சுகம் உனக்கு தெரியாதுடி. அதெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அது ஏற்கனவே எனக்கு அந்த அனுபவம் இருக்கு, அடிக்கடி அந்த அனுபவம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மேடம், உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ம், அப்புறம் எப்படி ஐயாவோட ஹார்மோன் எல்லாம் தூண்டுறது? நீங்கள் கம்மன் இருக்க மாட்டீங்க, சும்மா இருக்கிற என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, புருஷனாவே பொண்டாட்டி உசுப்பேத்துறது தானே வேலை. ம், சீக்கிரங்க, பாட்டி வர கூப்பிட்டுருவாங்க. ஓ, பாட்டி கூப்பிடுறதுல சீக்கிரமா வேலை ஆரம்பின்னு சொல்ற, அப்படிதானே? ஐயோ உங்களை எது சொன்னாலும் அங்கேயே கொண்டு வந்துட்டுனா நான் என்ன பண்ணுறது? முடியலங்க. என்னடி சொல்ற? ஒருவேளை ரொம்ப வெயிட்டா இருக்கணும், வலிக்குதோ? இதுக்கு அவங்கள ஒன்றும் இல்லை, என்னை விட்டீங்கன்னா எந்திரிச்சு ஓடிடுவேன். இல்ல இல்ல இல்ல, விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் பொண்டாட்டிய இன்னைக்கு நான் விட மாட்டேன். வர வர ரொம்ப தான் படுத்துறீங்க. என்ன பண்றது, என் பொண்டாட்டி மேல எனக்கு அவ்வளோ ஆசை. அந்த ஆசையெல்லாம் தான் டெய்லி இப்படி நிறைவேற்றிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா. ம் ஏன் கண்மணி, பாத்ரூம்குள்ள வந்தோடனே சுடுதண்ணி மாதிரி கொதின்னு கொதிச்சா, இப்ப இப்படி சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்க? ஆ அதெல்லாம் அப்படிதான், பொண்ணுங்கண்ணா அப்படி இப்படி தான் இருப்போம். ஃபஸ்ட்டு வேண்டான்னு தான் சொல்லுவோம், அப்புறமா எங்களுக்கும் அக்செப்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்குவோம். நல்லா விவரம் தாண்டி நீயே. ம், அதாவது மேடம் வாயை தந்து எதுவும் கேட்க மாட்டாங்களாம், அதே நாங்களா கேட்டா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாம். ம், உன்னை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்படின்னா பரவாயில்ல, என்னை விடுங்க, நான் எந்திரிச்சு போகிறேன். அப்படிங்க பாருக்கு தான் உனக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க பாரு, ஒன்றும் போக வேண்டாம், இங்கே இரு கொஞ்ச நேரம். ம் கொஞ்ச நேரம்ட்டு இப்படியே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஐயோ கள்ளி, இப்போ பாரு. என்னங்க விடுங்க, நான் போகிறேன். எதுக்குடி போற? இங்கே இருடி, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியில் நனைஞ்சுக்கிட்டு இங்கேயே நிற்போம், ஜாலியாக இருக்குல்ல? இருக்கும் உங்களை உங்கள் கூட குளிச்சு எனக்கு ஜன்னி வந்துடும் போல. ஜன்னி எல்லாம் வராது, புருஷன் கூட குளிச்சா ஜன்னி வரும்னு யார் சொன்னது? ம் நீங்கள் பண்ணுறதுல எனக்கு ஜன்னியா காய்ச்சலே வந்துடும் போல. காய்ச்சல் வந்தால் வந்துட்டு போகுது, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. சரி, கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா? ரொம்ப நேரமாக உங்கள் கை என் இடுப்புலையே இருக்கு. அதுவா? என்ன அறியாம உன் இடுப்புக்கு தாண்டி என் கை போகுது, என்ன மாயமோ மந்திரமோ அங்கே என்னதான் வச்சிருக்கேன்னு தெரியல. எப்பயுமே அது என்னமோ தெரியல, உன் இடுப்பு தான் என் கை தேடுது. என்ன விஷயமா இருக்கும்? ம் அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் என்ன என்கிட்ட கேட்குறீங்க? ஏண்டி, உன் இடுப்புக்கிட்ட நீ தாண்டி கேட்டு சொல்லணும், என் கை கிட்ட நான் கேட்குறேன். உன் இடுப்புக்கிட்ட என்ன மாய மந்திரம்னு கேட்டு சொல்லு, எல்லாம் வளன்னு இருக்குடி. எப்போ பாரு உங்களுக்கு அதே நினைப்பு தான். ம், வேற என்னதான் பேசுவாங்க புருஷன் பொண்டாட்டி எனக்கு தெரியல, நீ சொல்ல என்ன பேசுவாங்க? என்ன சாப்பிட்டியா தூங்கினியா இதா பேசுவாங்க? நீயே சொல்லு. என்னை விட எல்லாம் 2 மடங்கு அதிகமாக தான் பேசுவாங்க, நீ என்னமோ இதுக்கே இப்படிங்கிற. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கீங்க. ம் இவ்வளோ ரொமான்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. உனக்கு தேவையில்லைன்னா போ, என் பொண்டாட்டியை எனக்கு தேவைப்படும் போது நான் இப்படி தான் நினச்சிப்பேன். அதில் என்ன உனக்கு வருத்தம்? ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமாங்க, நீங்கள் புருஷனாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் கண்மணி, இப்படி மாமே அடிக்கடி ரொமான்ஸ் பண்ணுறனாலயா? அடிச்சா அது இல்லை. வேற என்ன? ம், நீயே சொல்லு. உங்களுக்கு என்னன்னு புரியலையா? புரியல கண்மணி, நீ என்னன்னு என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேளு. இல்லை, உங்கள் அம்மா ஊருக்கு போகவே கூடாதுன்னாங்க, அதே மாரி பாட்டி வீட்டில் வந்து 3 நாள் தங்குறோம். அங்கே போனால் இனி என்ன பிரச்சனை வருமோ அது எல்லாத்தையும் தாண்டி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் கிடைக்க நான் கொடுத்து வச்சவ தானே. இவ்வளோதானா? நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சரி போகலாமா? கண்மணி, போகலாம். என்னங்க போகலான்ட்டு என்னங்க மறுபடியும் தூக்கி வச்சிருக்கீங்க, இறக்கி விடுங்க ப்ளீஸ். அப்படின்னா நைட்டு ரொமான்ஸ் இருக்குதானே? என்னங்க மறுபடியுமா? என்னடி கண்மணி இப்படி சொல்ற?
அப்ப இப்ப பண்ணது பேர் என்னவா? ஏ யாரடி இவ கணக்கு போட்டு தான் எல்லாம் பண்ணுவாளாட்டிருக்கு. உன்னையா நான் பார்த்துக்கிறேன். சரி நீ வேற போகணுங்கிற. சரி உன்னை இப்போ வர நைட்டு பார்த்துக்கிறேன். ரொம்ப கஷ்டங்க. உங்களை நான் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஆடி உன் புருஷன் ஒரு ரொமான்டிக் ஹீரோ, அதை என்னைக்கு நீ மறந்துடக்கூடாது. மறக்க மாட்டேன்பா, மறக்கவே மாட்டேன். நீங்க குளிச்சுட்டு பொறுமையா வாங்க, நான் போறேன். சரி பண்டாட்டி இறக்கி விடுறேன். இறக்கி விட்டீங்கன்னா போதும். ஐயோ, இப்ப இவரால நானும் சாரி மாத்துற மாதிரி ஆயிடுச்சு. சாரி ஃபுல்லா ஈராயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது, மாத்தி தான் ஆகணும். இருந்தாலும் நம்ம புருஷன் நம்ம மேல ரொம்ப தான் பாசமா இருக்காரு. எல்லா பொண்ணுங்களும் இதை தானே எதிர்பார்ப்பாங்க, நம்ம புருஷன் நம்மளையும் சுத்தி சுத்தி வரணும்னு. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. கண்மணி, நீ கொடுத்து வச்சவதாண்டி. சரி, பாட்டி வேற என்ன பண்றாங்கன்னு தெரியல, பாவம், போய் பார்ப்போம். கண்மணி, நம்மடி கண்மணி, சீக்கிரம் வாங்கம்மா, சாப்பாடு வேற ஆடிட்டே இருக்கு. போட்டு வச்சு 80 நாள் ஆச்சு. எப்படியோ நைட்டுக்கு செடி சாம்பாரே வச்சாச்சு. வேணும்னா சட்னி கிட்ட அரைச்சிக்க வேண்டியதான். அம்பிட்டு இதுக்கு மேல நம்மளால முடியாதம்மா, கைகள்லாம் உழையுது. எம்பிட்டு வேலை காலையில இருந்து. பாட்டி, என்னது இதெல்லாம்? ஒரு விருந்தே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கியே. மாப்பிள்ள எங்க? நீ மட்டும்தான் வரவா? குளிக்க போயிருந்தியா? ஆமா பாட்டி, நான் குளிக்க போயிருந்தேன். இப்ப அவரு குளிச்சுட்டு இருக்காரு, வரேன்னு சொன்னார் பாட்டி. சரி சரி, நானே உங்களுக்கு போட்டு வச்சுட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆறிட்டு கிடக்குதுல்ல, அதனாலதான் கூப்பிட்டேன். உனக்கு காது கேட்கலையா? இல்ல பாட்டி, தண்ணி சத்தத்துல கேட்கல. நீங்க போய் பேக்ல எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாண்டியம்மா. அம்மா, கேட்கணும்னு நினைச்சேன். பேக் என்ன அம்பிட்டு வெயிட்டா இருக்கு? எங்காச்சும் வெளியே போறீங்களா, இல்ல இங்க தங்க இருக்குதா இத்தனை துணியா? ஆமால பாட்டி, உன்கிட்ட விஷயத்த சொல்லவே இல்லையே பாட்டி. இங்க 3 நாள் தங்கிட்டு நாங்க ஊட்டி போலான்னு இருக்கோம் பாட்டி. கல்யாணம் வந்து எங்கேயும் போவே இல்லை, அதான் அவருக்கு கூட்டிட்டு போறேன்னாரு. அப்புறம் காலேஜ்லயும் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு வந்துடலான் இருக்கோம் பாட்டி. அப்படியா? சரி சரி. நீங்க வெளியே எங்கேயும் போவே இல்லைல்ல. நானும் என்னடா இத்தனை துணி தூக்கிட்டு வந்து கல்யாணம் பாக்குறேன். பாட்டி வீட்டில் தான் இருக்கியோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். சரிம்மா, 3 நாள் இருக்க அதுவே பெரிய விஷயமே. ஆமா பாட்டி, காலேஜ் லீவ்ல தானே வெளியே எங்கேயும் போக முடியும். நான் மறுபடியும் லீவ் விட்டாங்கன்னா இங்க வந்து தங்குறேன். சரியா பாட்டி? நீ எதுவும் வருத்தப்படாத. வருத்தம் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒரு பொண்ணா இருந்தா புருஷன் வீட்டில் போய் வாழ்ந்துதானே ஆகணும். என்னைக்கு கூடயே வச்சு பார்க்க முடியுமா என்ன? சரி, அது பேச வேண்டாம் விடு. நீ இருக்க வரைக்கும் சந்தோஷமா இரு, எனக்கு அதுவே போதும். சரி பாட்டி, அவரும் வந்துட்டோம். 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றோம். சரிம்மா. அம்மா பாட்டி, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லடி, எல்லாரும் கொண்டா யார் உங்களுக்கு பரிமாறது? அதான் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரியாம்மா? சரி பாட்டி. பாட்டி என்னது இது, இவ்வளோ ஐட்டத்தை சமைச்சு அசத்தி இருக்கீங்க? ஆமா மாப்பிள்ள, எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு நான் எதுவும் பண்ண வேண்டாமா? ஏதோ என்னால முடிஞ்சது. நீங்களும் கண்மணி வயிறார சாப்பிடணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். அவ்வளோதான் இந்த பாட்டியோட ஆசை. இருந்தாலும் நீங்க ரொம்பவே அதிகமாக சமைச்சு வச்சிருக்கீங்க. இவ்வளோ சாப்பாடெல்லாம் எங்களால் சாப்பிட முடியுமான்னு தெரியல. சரி, முயற்சி பண்ணுறோம். அப்படியெல்லாம் இல்லை, இந்த இடையில கம்பிட்டு நீங்க சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும். அவ்வளோதான் சொல்லிவிட்டேனா. இங்க பாரு பாட்டி, அவங்க வீட்டுல இவ்வளோலாம் அவர் சாப்பிடவே மாட்டாரு. நீ என்னடா இவ்வளோ சமைச்சு வச்சிருக்க? சரி கண்மணி, நீ பாட்டி வீட்டுக்கு எப்போ வருவ நீ சொல்லு, நான் இதெல்லாம் குறைச்சிக்கிறேன். சொல்லு பார்க்கலாம். என்ன பாட்டி, இனிமேல் நான் இங்கே கூட்டிகிட்டு வரவே மாட்டேங்கிற மாதிரி பேசுகிறீங்க. கண்டிப்பாக வருவோம் பாட்டி. ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? இல்லை மாப்பிள்ள, இருந்தாலும் முதல்ல வந்திருக்கீங்க. என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு உங்களுக்கு போடணுன்னு தான் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு சைவம், நாளைக்கு பொங்கல் வச்சு முடிச்சோன்னே கண்டிப்பாக ஆசையத்தே போட்டுறேன். சரிங்களா மாப்பிள்ள? இதுவே எனக்கு 3 நாளுக்கு விருந்து தாங்கும் போல. இன்னும் விருந்தா பாட்டி? பார்த்துக்கோ, உன் பேரன் பயப்படுற அளவுக்கு நீ சமைச்சு போட்டிருக்க. சரி மாப்பிள்ள, சரி சாப்பிடுங்க, அப்புறமா பேசிக்கலாம். சரிங்க பாட்டி. கண்மணி, என்னடி என்னைய பார்த்துட்டு இருக்க? சாப்பிட வேண்டியது தானே? சாப்பிடலாம், நீங்களும் சாப்பிடுங்க. சரிடி. பாட்டி, எனக்கு பிடிச்ச மெதோடையே செஞ்சு வச்சிருக்கீங்க. வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி. என்னோட ஃபேவரட்டே அதுதான். மாப்பிள்ள அப்படியா? அப்ப சாப்பிடுங்க, இன்னொரு டைம் வேணும்னாலும் பொரிச்சு தரேன். போதும் பாட்டி போதும், இதே சாப்பிட்டு முடிச்சாதான் தெரியும் என்னன்னு. சரி கண்மணி, சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க. பாட்டி, வாவ், மெதுவோட நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சுட்டுருக்கீங்க பாட்டி. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே இன்னும் மாவு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், வேணும்னாலும் சொல்லுங்க, சுட்டு கொடுக்குறேன். பாட்டி, நைட்டு டிஃபனுக்கு கொஞ்சம் சுட்டு கொடுத்துருங்க. சரிங்க மாப்பிள்ள. என்னங்க ஒரே புகழ்ச்சியா இருக்கு? நீ வேணா மெதுவடை சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்டா இருக்கு. நான் சாப்பிடாத மெதுவடையா? பாட்டி எனக்கு அடிக்கடி சுட்டு தருவாங்களே. எங்க அம்மா கூட இப்படி எல்லாம் செய்ய தெரியாது கண்மணி. பாட்டி சூப்பரா சமைச்சிருக்காங்க. ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. ஐஸெல்லாம் இல்ல, உண்மையா தான் சொல்றேன். எங்க, நானும் அந்த மெதுவடை சாப்பிட்டு பாக்குறேன், அப்படி என்னதான் இருக்குன்னு. சாப்பிட்டு பாரு, என்னையே பார்த்துட்டு இருக்காத. பார்க்க போனா மெதுவடை பத்தாது போலயே. எப்பா சாமி, எனக்கு ஒரே ஒரு வடை போதும், நீங்களே எல்லாத்தையும் சாப்பிடுங்க. கண்மணி, மாப்பிள்ளைக்கு வேணா சாப்பிடட்டும், நான் உனக்கு சுட்டு தரேன். சரி பாட்டி, நான் சும்மா தான் சொன்னேன். ஆமா, நல்லா மொறு மொறுன்னு இருக்கு வடை. சாம்பாரும் சாப்பிட்டு பார்ப்போம்.
நம் 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 நம். ம் பாட்டி, சாம்பார் தூள் கலப்பிட்டப்போ. நல்லா கடி, உப்பு வரப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கா? ம் தூள் கலப்பிட்டப்போ. நல்லா விருந்து ரெடி பண்ணியிருக்க. சரி சரி சாப்பிடு. எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம நீயும் சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சாச்சு. பாட்டி, சாப்பாடு தூள் கலப்பிட்டீங்க. உங்களுக்கு ஒரு தங்க விலையில செஞ்சு போட்டுடலாம் போல. அப்படி இருந்தது இன்னைக்கு லஞ்சு. இது லஞ்சாங்க, நம்ம சாப்பிட்டது ஈவினிங். என்ன இருந்தாலும் நீங்க அங்க சாப்பிடாம வந்தீங்க, பசியும் பட்டினியுமா. அதனால தான் என்னால முடிஞ்ச எல்லா ஐட்டத்தையும் படபடன்னு ஃபிட்டா பண்ணிட்டேன். நல்லா இருந்ததுல, அவசர அவசரமா செஞ்சேன். ஏன் பாட்டி, நல்லா இருந்துச்சுன்னு எத்தனை டைம் சொல்றது? சூப்பரா இருந்தது, அடிப்பொலி. சரி, சாப்பிட்டது கொஞ்சம் கலப்பா இருக்கும். போய் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. பாட்டிக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நானும் சித்த நேரம் படிக்கிறேன். என்ன பாட்டி வேலை? ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, நானும் கண்மணி ஹெல்ப் பண்றோம். என்னங்க நீங்க பண்ணேன்னு சொல்லுங்க, என்ன எதுக்கு கோர்த்து விடுறீங்க? ஒண்ணு இல்ல மாப்பிள, கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அது கழுவி வச்சுட்டேன்னா அவ்வளவுதான். அப்புறம் நைட்டுக்கு 2 பேருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, சமைச்சு தரேன். பாட்டி, சாம்பார் மீதி இருக்குல்ல? இருக்கு மாப்பிள, சாம்பார் ரசம் எல்லாமே நிறைய தான் கிடக்கு. சாம்பார் இருந்தா போதும் பாட்டி, அதுவே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே போது பாட்டி. வடை மட்டும் இருந்தா போட்டுருங்க, அவ்வளவுதான். தோசை சுட்டு சாம்பார் வடை போது பாட்டி, நைட்டுக்கு இதுவே. அப்படியே மாப்பிள, சரி மாப்பிள, அதையே பண்ணிடுறேன். கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்கு, கழுவி போட்டு வந்து நானும் சித்த நேரம் படிக்கிறேன். நீங்க போய் ரூம்ல படிங்க. ம் சரி பாட்டி, ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லு, நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆமா பாட்டி, கண்மணி வேணா கூட்டிட்டு போங்க பாத்திரம் கழுவ. இல்ல இல்ல மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். அவளே இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா, வந்த உடனே போட்டு வேலை உழுக்கெடுத்தா ஃபுல்லா ஓடி போயிடுவா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் 2 பேரும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. காப்பி கீது வேணா சொல்லுங்க, போட்டு தரேன். வேண்டாம் பாட்டி, அப்புறமா குடிச்சுக்கலாம். ம் சரிங்க மாப்பிள, நான் போய் கழுவி போட்டு வரேன். சரி பாட்டி, போயிட்டு வாங்க. நீங்க இங்கே உட்காந்துருக்காம போய் ரெஸ்ட் எடுக்கிற வழி பாருங்க, சரியா? சரிங்க பாட்டி. எதுக்குன்னு தெரியலையே, பவி வர சொல்லியிருக்கான். அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட மாட்டான். என்ன எதுன்னு தெரியலையே, ஏதாச்சும் பிரச்சனைக்கு தான் ஆயிடுச்சோ? ஐயோ, சரி சரி வரட்டும். என்ன பவி சிரிச்சுக்கிட்டு வரான்? அப்போ நான் தான் ஏதோ தப்பாக நினச்சினேன்னு நினைக்கிறேன். அவன் நம்மளை பார்க்க தான் இப்போ கூப்பிட்டுருப்பா. பாவம், நான் கூப்பிட்டோன்னே என்ன எதுன்னு தெரியாம பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். சரி போவோம். தினேஷ், எப்படா வந்த? ஃபஸ்ட்டே வந்துட்டியோ? இல்லை இல்லை, ஒரு 5 நிமிஷம் இருக்கும். எதுக்கு பவி என்னை வர சொன்ன? நானே பதறி போய் வந்து நிற்கிறேன். எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்குதான். சந்தோஷமான விஷயமா? ஏய் என்ன பவி, சொல்லு. டேய் தினேஷ், நான் நம்ம காதலை பற்றி எங்கள் வீட்டில் பேசிட்டேன். என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்கிறேன். நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் விஷயத்த போட்டு உடச்சிட்டேன். அடி பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா இதை பற்றி பேசுறேன்னு? நீ பாட்டுக்கு சொல்லிட்டு வந்து நிற்கிற. ஒன்றும் இல்லைடா, வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறேன்னாங்க, நானும் போட்டு உடச்சிட்டேன். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டில்? கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்களா இல்லை வேணாங்கிறாங்களா? கல்யாணம்லாம் ஓகே தான், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்னடி சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது வந்து சிம்பிள் தான்டா, ஒத்துக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கல்யாணம் முடிஞ்சிடும். என்ன விஷயம்? நீ இழுக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. சரி சரி, பயப்படாத, நான் விஷயத்துக்கு வரேன். சொல்லுடி, என்ன விஷயம்? கல்யாணத்துக்குலாம் ஓகே தான், ஆனால் அதுக்கு வந்து நீ சம்மதிக்கணும் அந்த விஷயத்துக்கு. அதுதான் என்ன விஷயம்னு கேட்குறேன், அதை சொல்ல மாட்டேங்கிறியே. ஒன்றும் இல்லைடா, எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட முடியுமா? என்னடி சொல்கிற? ஆமாடா, எங்கள் அம்மா அப்பா நீ வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா நம்ம கல்யாணத்துக்கு நாளைக்கு நாள் ஓகே சொல்கிறாங்க. ஏன்னு உனக்கு புரியுதா? ஏன் பவி, நீ என்ன விளாடுறியா? நீ எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க. ஏன் தினேஷ் கோவப்படுற? நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். இதில் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்து போனால் தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீ இப்படி யோசிச்சா என்ன பண்ணுறது சொல்லு? தயவு செஞ்சு சிரிக்காத பவித்ரா, எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கு. என்ன தினேஷ் இப்படி கோவப்படுற? நான் என்ன சொல்லிட்டேன்னு என் மேலே இவ்வளோ கோவம்? நீ சொல்றது உனக்கே சரியா படுதா பவி? இதெல்லாம் எந்த விதத்துல சரியா வரும்? இதுக்கு எங்க வீட்டில் தான் ஒத்துக்குவாங்களா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன தினேஷ் நீ இப்படி சொல்கிற? நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அதையும் தாண்டி அவங்க எப்படியாவது சம்மதம் தெரிவிக்கிறாங்களே நினச்சி சந்தோஷப்படுவியா? நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. இங்க பாரு பவி, என்னை 24 வருஷமா பெற்று வளர்த்தவங்க எங்க அம்மாவும் எங்க அண்ணனும். எப்படி நான் விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வர முடியும் சொல்லு? இது எந்த வச்சா நியாயமா படுமா சொல்லு? நீயே கொஞ்சம் தெளிவா யோசிச்சு பாரு. கஷ்டம்தான், இருந்தாலும் எனக்காக நீ யோசிக்கலாம்ல. உனக்காக யோசிக்கணும்னா அதுக்காக எங்க அம்மாவையும் எங்க அண்ணனையும் விட்டு கொடுத்துட்டு வர முடியுமா? இதை போய் நான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டில் என்னன்னு பேச முடியும். அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா சொல்லு பவி? ஒத்துக்க மாட்டாங்க தான், எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நீ முயற்சி பண்ணி பேசி பாரு.
அதுக்கப்புறம் நான் வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது உன் கையில் தான் இருக்குது. இதை ஒத்துக்கிட்டாதான் எங்கள் வீட்டில் உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. இல்லைன்னா இது இதோட முடிஞ்சிடும். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என்னடி இப்படி பேசிட்டு இருக்கா? வேற என்ன பேச சொல்ற? என் வீட்டோட முடிவை நான் சொல்லிட்டேன். சரி, எங்க வீட்டை கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்றீல, நீ ஏன் உங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது சொல்லு. உனக்கு புரியலையா? எங்கள் அம்மா அப்பா நல்லபடியாக நான் வாழணும்னு நினச்சிதான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ என் கூட வந்தா நீ நல்லா இருக்க மாட்ட. உங்க வீட்டில் உங்க கண் பார்வையில் நான் இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. அப்படிதானே பவி? அப்படி எங்கள் அம்மா அப்பா நினைக்கிறாங்க, நான் இல்லை. இங்க பாரு, நீ தயவு செஞ்சு உங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி பாரு. சொல்கிறேன்னு தப்பாக அடிச்சுக்காத. உங்கள் வீட்டில் பேசிட்டு என்ன முடிவுன்னு நீ சொல்லு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணான்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் என்ன காண்டாக்ட் பண்ண நினைக்காத. நான் கிளம்புறேன். பவி நில்லு. இப்படி சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் தினேஷ். நீ பேசிட்டு உன் முடிவை சொல்லு. சரி பவி, நான் பேசிட்டு சொல்றேன், நீ கிளம்பு. ம். என்ன இவ இப்படி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அசால்ட்டா போயிட்டு இருக்கா? நான் இதை எப்படி போய் வீட்டில் பேச முடியும்? கடவுளே, இவ்வளோ லவ் பண்ணாதான் இப்போ எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. சரி, அண்ணா கிட்டேயும் பேசி பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. ச்சே, இப்படி பாகுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவளை லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். எல்லாமே போயிடுச்சு. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. கடவுளே, வீட்டில் பேசுறத பொறுத்து தான் எல்லா முடிவும் இருக்கு. எங்க எந்த கிளவியை காணோம்? இங்கே தானே இருந்தது. ம், ஒருவேளை கிச்சனுக்கு இது போயிருக்கோ? சரி, போய் பார்ப்போம். வயிறு வேற ரொம்ப பசிக்குது. நம்ம போய் சாப்பிடுவோம். என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப பசியாக இருக்கு. ஒருவேளை மாசமாக இருக்கும்போது இப்படி ஏதாவது பசிக்குமோ என்னமோ. சரி, என்ன இருந்தாலும் சரி, போட்டு சாப்பிட வேண்டியதுதான். கிளவி, நீ இங்கே தான் இருக்கியா? நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க போல. ம், உன்னை அங்கே காணோன்னு பார்த்தா இங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. சரி சரி, தூங்கு கிளவி தூங்கு. நான் போய் சாப்பிட போகிறேன். இப்படியே தூங்கிட்டே கடை. உன்னை அப்புறமா நான் கவனிச்சுக்கிறேன். என்னது இது? இங்கே பாத்திரம் எல்லாம் காலியாக கிடக்கு. அப்போ சாப்பாடு எதுவும் செய்யலையா அத்தை? இல்லையே, அத்தை சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு தானே சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே. சாப்பாடு எதுலேயுமே இருக்க மாதிரியே தெரில. வெறும் குண்டாலாம் காலியாக கிடக்கு. கிளவி இங்கே தூங்குது, சாப்பாடு சட்டி எல்லாம் காலியாக கிடக்கு. ஒரு வேளை கிளவி தான் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்ருக்குமோ? நமக்கு வைக்கக்கூடாதுன்னு இப்படி பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கிளவியோட வேலையாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், இது தானே நம்ம வெளியே நின்றுக்குமோ உள்ளே ஊட்டிட்டு இருந்துச்சு. அப்போ இது எல்லா சாப்பாடையும் போட்டு சாப்பிட்டுருச்சு போல. வீட்டில் ஒரு புள்ள தச்சு பிள்ளை இருக்கா, அவளுக்கு சாப்பாடு வைப்பேன்னு கூட கொஞ்சம் கூட மனசு இல்லையே. சரியான கல் நெஞ்ச கறியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப பசிக்குதே. கடவுளே, ஏன் கடவுளே இன்னைக்கு என்னை எப்படி சோதிக்கிற? என்ன பண்ணலாம்? பேசாமல் நம்மளே ஏதாவது சமைப்போமா? அது கூட என்னால் முடியாது. எனக்கு இப்போ ஏதாவது சாப்பிட்டாகணும். பேசாமல் அவருக்கு கால் பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஆமாம், அதான் சரியாக வரும்.